ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வைக்கிறாங்க. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், எவ்வளோ ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை வைக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு. இந்த விளையாட்டுப் போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் சரி, அனைத்து தாலுக் வைஸாக உங்களுக்கு வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் எல்லாமே கலந்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த விளையாட்டுப் போட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் இருக்குது, ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பார்த்தா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தா அந்த சிஎம் ட்ராஃபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 29/1/2023 வரைக்கும் பார்த்தா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு 4 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இது வரைக்கும் அப்ளை பண்ணதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்து. ஸோ இதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த விளையாட்டு போட்டியை பொறுத்து உங்களுக்கு 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரி, பொதுமக்களாகிய நம்ம எல்லாருமே இந்த காம்படிஷன் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வைஸாக தனியாக கொடுத்துருக்காங்க, காலேஜ் வைஸாக தனியாக கொடுத்துருக்காங்க, மாற்றுத்திறனாளிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அரசு ஊழியர்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 5 கேட்டகரி உங்களுக்கு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஓகே, எல்லாருமே பார்த்தா காம்படிஷன் கலந்து உங்களுக்கு எந்த விதமான விளையாட்டு போட்டிகள் தெரியுமோ அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ப்ரைஸை நீங்கள் வெளில பாருங்கள். ஸோ இது பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்துகிறாங்க, தாலுக் லெவலில் நடத்துகிறாங்க. மொத்தமாக பார்த்தா ஒரு 52 வகையான விளையாட்டு போட்டிகள் வைக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு நல்ல முயற்சினே சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிநபர் போட்டிகளுக்கு எவ்வளோ ப்ரைஸு, 2 பேர் விளையாடுவாங்க அதுக்கு எத்தனை ப்ரைஸு, அது மட்டும் இல்லாமல் ஸோ டீம் விளையாடுவாங்க பாருங்கள் அதுக்கு எத்தனை ப்ரைஸ் மாரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த விளையாட்டு போட்டியிலையுமே பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 24/1/2023 அப்போ சென்னையில் பார்த்தா தொடங்கி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே உங்களுக்கான போட்டி நடைபெற போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டைம் இன்னும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தா போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு டேவாக உங்களுக்கான போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் போட்டியில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா விளையாட்டில் நிறைய திறமை இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ சிஎம் ட்ராஃபியோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாருங்கள், விளையாட்டு வீரர் உள்நுழைய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தா ரேஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த போட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தா உங்கள் ஊரில் 4-5 பேர் ஒரு வாலிபால், ஸோ ஒரு 8 பேர் ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் வாலிபால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபடிக்கு விளையாட போனால் கபடிக்கு நீங்கள் விளையாட போய்க்கலாம். இந்த மாதிரி குரூப் வைஸாக உங்களுக்கான போட்டி எல்லாமே வைக்கிறாங்க. நீங்களே ஒரு டீம் உருவாக்கி அந்த போயிட்டு நீங்கள் வேறு ஒரு டீம் கூட விடுவாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தா ஒரு சூப்பரான கேம்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ விளையாட்டு போட்டிகள் கொடுத்துருக்காங்க ஈவெண்ட். ஸோ எந்த மாதிரியான போட்டிகள் வைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விளையாட்டு போட்டிகள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மொத்தம் 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 5 கேட்டகரிக்கும் தனித்தனியாக விளையாட்டு போட்டிகள் வைக்கிறாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பொதுப்பிரிவு ஜென்ரல் கேட்டகரி, பொதுமக்களாகிய நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் கலந்துக்கலாம். பொதுப்பிரிவு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்க மட்டும் இந்த காம்படிஷன் கலந்துக்க முடியும். ஸோ டீம் என்னென்ன போட்டினா கபடி கொடுத்துருக்காங்க, சிலம்பம் கொடுத்துருக்காங்க, தடகளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவிலே பார்த்தா இறகு பந்து கொடுத்துருக்காங்க, கைப்பந்து கொடுத்துருக்காங்க, மட்டை பந்து, ஸோ கிரிக்கெட் கூட பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 போட்டிகள் வரும் கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து பார்த்தா பொதுமக்களாகிய நீங்களே போயிட்டு அப்ளை வந்து பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களே ஒரு தனியாகவும் நீங்கள் போட்டி போடலாம். ஸோ குரூப்பாகவும் நீங்கள் வந்து போட்டி போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த விளையாட்டு நல்லா தெரியுமோ அதில் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கூல் லெவலில் பொறுத்த வரைக்கும் 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். அவங்க மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். அவங்களுக்கான போட்டி வந்து கபடி கொடுத்துருக்காங்க, சிலம்பம் கொடுத்துருக்காங்க, தடகளம் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தோன்னா பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், ஃபுட்பால், ஹாக்கி, ஸ்விமிங் இந்த மாதிரி நிறைய போட்டிகளை வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்தோன்னா கிரிக்கெட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் வந்து மண்டல தாலுக் லெவலில் என்னென்ன போட்டின்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வைக்கிறாங்க, தாலுக் லெவல்லையும் வந்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து 3வது கேட்டகரி கல்லூரி. ஸோ காலேஜ் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கான போட்டி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கான போட்டியை நிறையா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த போட்டி அப்படின்னு நீங்கள் 1 by 1 வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து மாற்றுத்திறனாளி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து தனியாக வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான போட்டிகள் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 5வது கேட்டகரி அரசு ஊழியர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது, எல்லாருமே காம்படிஷன் வந்து கலந்துக்கலாம். ஓகே, அவங்களுக்கான போட்டி என்னத்தை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 5 கேட்டகரியாக தனித்தனியாக வந்து பிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தா பொதுமக்கள்லாம் ஜெனரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கூல்னா ஸ்கூல் காம்படிஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. காலேஜ்னா காலேஜ் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 கேட்டகரிக்கும் தனித்தனி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, போட்டிகள் கொடுத்துருக்காங்க. அந்தந்த போட்டிகளை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவு டு யூஸ் பயனர் கையேடு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ண மாதிரி தெளிவாக வந்து 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நம்ம சேனல்லையும் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த யூசர் கைடில். ஓகே, ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எப்படி வந்து செக் பண்ணலாம், நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு இதுக்கு வந்து விளையாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து ஷோ வந்து பாருங்கள், நீங்கள் தேர்வு செய்தது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் வந்து பார்த்தா சிங்கிள் காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பேட்மிண்டன் வந்து ஒற்றைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் காம்படிஷன் அப்ளை பண்ணலாம், டபுள் காம்படிஷன் அப்ளை பண்ணலாம், குரூப் வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ குரூப் வைஸாக அப்ளை பண்ணுறதுக்கு தனியாலாம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறது நீங்களே ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் குரூப் வைஸாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களே அனைத்து மெம்பருமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணது இருக்கு பாருங்கள். ஸோ டேஷ்போர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ சுயவிவரம் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை கார்னர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட்டஸை பொறுத்தவரை உங்களுக்கு அப்ரூவ் வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண காம்படிஷனுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான போட்டி வந்து எந்த இடத்துல நடக்கும், என்றைக்கு நடைபெற போகுது, நீங்கள் யார் கூட மோத போகிறீங்க அப்படின்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஸோ SMS மூலமாக தெரிவிப்பாங்க, அல்லது கால் பண்ணி பார்த்தா இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு பெண்டிங் ஃபார் அதாவது வெயிட்டிங் அதாவது இன்னும் வந்து பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு வெயிட்டிங் வந்து காமிச்சிடும். இன்னும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வந்து உங்களுக்கான லாகினில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. எனக்கு வந்து பார்த்தா அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. நான் வந்து பார்த்தேன் எனக்கு எந்த விதமான போட்டி யார் எனக்கு காம்படிஷன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் இருக்காங்க. சூன் எனக்கு வந்து பார்த்தா போட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தா ரெடி பண்ணணும். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுன்றதால லொக்கேஷன் ரெடி பண்ணணும். அதேமாரி யார் யார் கூட நீங்கள் வந்து போட்டி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டைம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டி காம்படிஷன் வந்து கலந்து போடுகின்றது 100% ஷோ ஆகிடுச்சு. அதுக்கான லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு சூன் அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு அந்த வெளியில் போய்ட்டு நீங்கள் அந்த போட்டியில் நீங்கள் காம்படிஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லெவல் வந்து பாஸ் பண்ணி அது ஃபஸ்ட் லெவலில் வின் பண்ணால் அடுத்த லெவலில் போவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்தா கேட்டே இருக்கீங்க, எப்படி வந்து பார்த்தா நான் அப்ரூவ்னு தெரிய வரல, நான் வந்து கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேட் பண்ணாலும் தெரியலன்னு கேட்டிருக்கீங்க. இந்தமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணவே உங்களுக்கு அப்ரூவலாக பெண்டிங் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கேம் தான், உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லா விளையாட தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், அதே சரி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் வந்து யார் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், sdat.in CM Trampi டேஷ்போர்ட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
பட் இதுக்கான லிங்க் வந்து பார்த்தா இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது, ஓப்பன் ஆக மாட்டேது. இது முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போட சொல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து காமிச்சிச்சு. பட் இப்போ வந்து பார்த்தா லோட் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா உங்கள் ஊரில் எந்தெந்த கேட்டகரிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு அப்ரூவல் ஆயிருக்கு, எல்லாமே அந்த லிங்க்கில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தா லோட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு வந்து ஓப்பன் ஆகல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.